நேபாளத்தில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தில் 700க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இந்தியாவை ஒட்டிய அண்டை நாடான நேபாளத்தில் சனிக்கிழமையன்று பகல் 11:56 மணிக்கு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. தலைநகர் காட்மண்டுவில் இருந்து வடமேற்காக 77 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள லம்ஜங் எனும் பகுதியை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவுகோலில் 7.9 பதிவானதாக அமெரிக்க நில அமைப்பியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த பயங்கர நிலநடுக்கத்தால் காட்மண்டுவில் பல கட்டடங்கள் இடிந்தன, சாலைகளில் பிளவு ஏற்பட்டன. முதலில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்துக்கு பிறகு 15க்கும் மேற்பட்ட முறை அடுத்தடுத்து நில அதிர்வுகள் நேபாளத்தில் ஏற்பட்டன. இதனால் ஏராளமானோர் இடிபாடுகளில் சிக்கி மரண ஓலமிட்டனர். போலீசார் உள்ளிட்ட அரசின் பல்வேறு அமைப்பினர் மீட்பு பணியில் துரித கதியில் ஈடுபட்டனர். जो भूकंप का केंद्र है वो काठमांडू से 77 किलोमीटर उत्तर पश्चिम में देखा गया है और मैग्नीट्यूड रिक्टर स्केल पे 7.5 आंकी गई है। लेकिन भारत के संपूर्ण उत्तरी क्षेत्रों में इसका प्रभाव देखा गया है। खासतौर से पूर्वी उत्तर प्रदेश और बिहार, सिक्किम, दार्जिलिंग और उत्तर पश्चिमी बंगाल के क्षेत्रों में ज्यादा तीव्रता देखी गई है. காட்மண்டுவில் உள்ள பழம்பெருமை மிக்க தராரா கோபுரம், தர்பார் சதுக்கம் ஆகியவை இடிந்து சுக்குநூறானது. 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தராரா கோபுரத்தில் சிக்கியிருந்த நூற்றுக்கணக்கானோர் பலியாகினர். காட்மண்டுவில் பல்வேறு கட்டடங்கள், மத வழிபாட்டு ஸ்தலங்களும் இடிந்து விழுந்தன. You know, the Tarara, the monument, it was a monument, it has been mostly collapsed and major number of casualties was happened there. And especially in the Tarai region, Janaki Mandir, Janaki Mata Mandir, the temple that is also has been damaged, and many other temples has been damaged and personal residences also. கடந்த 80 ஆண்டு வரலாற்றில் நேபாளம் கண்டிராத படுபயங்கர நிலநடுக்கமாக இது கருதப்படுகிறது. 686 பேர் இறந்ததாக நேபாள உள்துறை அமைச்சக அதிகாரி லட்சுமி பிரசாத் தாகல் தெரிவித்தார். ஆனால் 700க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. நிலநடுக்கத்தால் எவரெஸ்ட் சிகரத்தில் பனிப்பாறை சரிவு ஏற்பட்டதில் அங்கு முகாமிட்டிருந்த 8 பேர் பலியாகினர். தாய்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த நேபாள பிரதமர் சுஷில் கொய்ராலா நிலநடுக்கம் குறித்த தகவலை அறிந்ததும் தனது சுற்றுப்பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு தலைநகர் காட்மண்டுக்கு திரும்புகிறார். நேபாள பிரதமர் சுஷில் கொய்ராலா, அதிபர் ராம்பரன் யாதவ் ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நிலநடுக்க நிவாரண பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். नेपाल में भारी क्षति हुई है और प्रधानमंत्री जी ने स्वयं नेपाल के प्रधानमंत्री और राष्ट्रपति से बात की है और भारत की तरफ से भरपूर सहयोग के लिए आश्वस्त किया है और जो भी अधिकतम सहायता है वो भारत के द्वारा नेपाल को भेजी जा रही है. நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், சீனா, பூட்டான் ஆகிய நாடுகளில் கடும் நில அதிர்வு காணப்பட்டது.